லலிதா சகஸ்ரநாமத்தில் 87வது ஸ்லோகம் பார்க்குறோம். 4 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. சர்வவியாபியும் பலவிதமான ரூபங்கள் സ്വീകരിച്ചവളും വിദ്യയോടും അവിദ്യയോടും സ്വരൂപം എടുത്തവളും மகாதேவனோடு ஆம்பல் பூ மாதிரி இருக்கிற கண்களை ரொம்ப ரொம்ப குஷியோட பெருசா விடர்த்தர நிலாவு மாதிரி இருக்கிற அம்பிகை. ഇത്രയും വിശേഷണങ്ങളാക്കും இந்த 87வது ശ്ലോകത്തിലെ വാഗ്ദേവികൾ ദേവിക്ക് കൊടുക്കறார். വ്യാപിനീ വിവിധാകാരാ വിദ്യാ വിദ്യാസ്വരൂപിണീ മഹാകാമേശ നയന കുമുദാഹ്ലാദ കൗമുദീ. മൂന്നക്ഷരങ്ങളോട് കൂടിന ഒരു നാമവും 5 അക്ഷരങ്ങളോട് കൂടിന ഒരു നാമവും 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിന ഒരു നാമവും 16 അക്ഷരങ്ങളോട് കൂടിന ഒരു നാമവും. ഇത്രയുമാക്കും ഇതിലെ இருக்கிற நாமங்கள். இந்த ஸ்லோகத்துக்குள்ள இருக்கிற நாமங்களுக்குள்ள இருக்கிற பதங்களை பார்த்துட்டு ஸ்லோகங்களுக்குள்ள இருக்கிற அர்த்தங்களை பார்க்கலாம். வியாபினி விவிதாகாரா വിവിധ ആകാര വിവിധാകാര വിദ്യാ വിദ്യാസ്വരൂപിണി വിദ്യാ അവിദ്യാ സ്വരൂപിണി. அதுக்கப்புறம் இருக்கிறது 16 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். மகா காமேஷ நயன குமுத ആഹ്ലാദ കൗമുദി. ഇത്രയും പദങ്ങൾ കൂടിച്ചേർന്നതാക്കും இந்த നാമം. മഹാകാമേശനയന കുമുദാഹ്ലാദ കൗമുദി. 400வது நாமம் பார்க்கிறோம். வியாபினி. சர்வ இடத்திலையும் வியாபிச்சு நிற்கிறவள் தேவி. தேவி இல்லாத ஒரிடமும் இல்லை. சர்வத்திர வியாபிச்சிருக்கிறவளாக்கும் வியாபினியாயிருக்கிற லலிதாம்பிகை. தேவி பாகவதத்துல 7ம் ஸ்கந்தத்துல தேவி ഹിമവാനുക്ക് തന്നോട് വിശ്വരൂപത്തെ പ്രത്യക്ഷമായിട്ട് കാട്ടിക്കൊടുത്ത. ആകാശം നാഭീസരസും ജ്യോതിശ്ചക്രം മാറിടവും മഹർലോകം കഴുത്തും ജനലോകം മുഖവും സത്യലോകத்துக்கு கீழே இருக்கிற தபோலோகம் நெற்றித்தடவும் இப்படின்னு சர்வலோக வியாபியாய் இருக்கிற தேவியோட சொரூபத்தை
வியாச மகர்ஷி அதில் அழகா வர்ணிச்சிருக்கார். பிரபஞ்ச பதார்த்தங்களில் எல்லாம் தேவியோடு சைதன்யம் ரொம்ப நிற்கிறது. பிரபஞ்சம் தேவியோடு സാന്നിധ്യത്താലെയാക്കും ആക്ടിവേറ്റ് ആകരുത്. മനുഷ്യാളോടല്ല, എല്ലാ ഉയിരിനങ്ങളോടും ശ്വാസ ഉച്ഛ്വാസവും அதே மாதிரி சரீரத்தில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷனும் சரீரத்துக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான பிரவர்த்தனവും സർവവ്യാപിയായിരിക്കുന്ന ജഗദംബികയോട് കാരുണ്യത്താലെയാക്കും നടക്കുന്നത്. 3 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും വ്യാപിനി. 401வது നാമം വിവിധാകാര. വിവിധ ആകാര. ആകാരം அப்படின்னா வடிவம். பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ചരാചരങ്ങളോടും രൂപത്തെ സ്വീകരിച്ചവളാക്കും ലളിതാംബികை. വിവിധ രൂപങ്ങളോട് കൂടിനവളാക്കും ലളിതാംബികை. ദേവി ഭാഗവതത്തിലെയും ലളിതോപാഖ്യാനത്തിലെയും എല്ലാം സന്ദർഭத்துக்கு தகுந்த மாதிரி വിവിധ രൂപത്തിലെ ദേവി പ്രത്യക്ഷപ്പെടുന്നത് വർണ്ണിക്കപ്പെട്ടിருக்கு. മഹിഷാസുരമർദിനിയായിട്ടും കാളിയായിട്ടും ഭൂമാദേവിയായിട്ടും ലക്ഷ്മിയായിട്ടും സരസ്വതിയായിട്ടും പാർവതീദേവിയായിട്ടും ഗംഗാദേവിയായിട്ടും വേദവതിയായിട്ടും തുളസീദേവിയായിട്ടും സ്വാഹാദേവിയായിട്ടും സ്വത அப்படிங்கிற தேவியாயிட்டும் தட்சிணா அப்படிங்கிற தேவியாயிட்டும் ஷஷ்டி தேவியாயிட்டும் மங்கள அப்படிங்கிற தேவியாயிட்டும் சண்டிகா அப்படிங்கிற தேவியாயிட்டும் மனசா அப்படிங்கிற தேவியாயிட்டும் காமதேனு அப்படிங்கிற தேவியாயிட்டும் രാധാ, ദുർഗ, ഭ്രാമരി, ഗായത്രി இப்படி இருக்கிற தேவிகளாயிட்டும் அவதரிச்ச சம்பவங்களை தேவி பாகவதத்தில் எடுத்து செல்லப்படுறது. தேவியோடு ചൈതന്യമേതാൻ സപ്തമാതാക്കളിൽ പ്രകടമാகிறது. ബ്രാഹ്മി, മാഹേശ്വരി, വൈഷ്ണവി, കൗമാരി, വാരാഹി, ഇന്ദ്രാണി, ചാമുണ്ട இப்படி இருக்கிற സപ്തമാതാക്കളിൽ ലളിതാംബികയോട് ചൈതന്യമാക്കും പ്രകാശിக்கிறது. ലളിതാംബികാ தேவியோடு கூட எப்பவும் இருக்கிற நித்யா தேவதைகள், திதி தேவதைகள், പശുന്യാദി ദേവതകൾ, കലാദേവതകൾ എല്ലാം ദേവിയോട് സ്വരൂപങ്ങളേതാൻ. ദേവറുകളോട് പത്നികളെല്ലാം ദേവിയോട് ചൈതന്യങ്ങളേതാൻ. அதனால எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கிற விவித ரூப பாவங்களில் இருக்கிற தேவி அப்படின்னு எல்லாம் இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கப்படுறது. 401வது ஸ்லோகம் அப்படிங்கிறது 5 അക്ഷരങ്ങളോട് കൂടിന 401வது നാമം. നാനൂറ്റി 2வது നാമം 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. വിദ്യാ വിദ്യാ സ്വരൂപിണി. വിദ്യ അവിദ്യാ സ്വരൂപിണി. நாமங்களுக்கு நடுவில் பதங்களை பிரிக்காதக்காக்கும் பார்க்கணும். இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்குள்ள என்னெல்லாம் பதங்களாக்கும் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அவ்வளோதான். பராவித்யை அப்படிங்கிறது ஞானகாண்டம். அபராவித்யை அப்படிங்கிறது கர்மகாண்டம். പരാവിദ്യയും അപരാവിദ്യയുമായിട്ട് ഇരിക്കുന്നവളാക്കും ലളിതാംബികை. ജ്ഞാനകാണ്ഡം, കർമ്മകാണ്ഡം ഇതിലെല്ലാം
சொல்லப்படுற வித்யகள் அப்படிங்கிறது தேவிதான். வித்யோடும் அவித்யோடும் சொரூபத்தோடு கூடினவளாக்கும் தேவி. வித்ய ஞானம் அப்படின்னும் அஜ்ஞானம் அப்படின்னும் சொல்லப்படுறது. നമ്മൾ ചെയ്യற കർമ്മത്തോട് തത്വത്തെ தெரிஞ்சுக்கிறதாக்கும் வித்யை. ഈശാവാസ്യ ഉപനിഷത്തിലെ 9வது മന്ത്രത്തിലെ வித்யா உபாசகர்களை சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரபஞ்ச விஞ்ஞானத்துல தால்பര്യം இருக்கிறவா அஞ்ஞானிகளை விட കൂടുതലാன തമസ പ്രാപിக்கிறதாயிட்டு சொல்லப்படுறது. வித்யை பராவித்யை அப்படினும் அபராவித்யை அப்படினும் ரெண்டாயிட்டு சொல்லப்படுறது. பராவித்யை அப்படின்னாக்கா பிரம்ம வித்யா, ஆத்மஞானம். நிர்குண நிராகாரமாயிருக்கிற பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆத்ம வித்யை பராவித்யை அப்படின்னு சொல்லப்படுறது. சகுண சாகாரமாயிருக்கிற பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான வித்யை அபராவித்யை அப்படின்னு சொல்லப்படுறது. பிரபஞ்ச விஷயங்கள் எல்லாம் அபராவித்யகளாக்கும். தேவிய வித்யாஸ்வரூபிணி அப்படின்னும் அவித்யாஸ்வரூபிணி அப்படின்னும் சொல்லறதுக்கு காரணம் நிர்குண நிராகார பிரம்மமாக்கும் அப்படிங்கிறதுனாலியாக்கும். பிரம்ம வித்யோடும் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தோடும் தேவியாக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல தேவி வித்யா அவித்யா ஸ்வரூபிணி ஆக்கும். சுக்ல யஜுர்வேத சாகையில இருக்கிற ஈஷாவாஸ்ய உபனிஷத்து, அதுல இருக்கிற 9வது மந்திரத்துல சொல்லப்படுறது என்னவாக்கும் அப்படின்னாக்கா அந்தம் தமஹா பிரவிசந்தி. ये अविद्याम् उपासते ततः भूयः इव ते तमः ये उ विद्यायां रताः. ये ആരാക്കുമോ അവിദ്യാം അവിദ്യയെ അജ്ഞാനബല കർമ്മങ്ങളെ ഉപാസതേ സേവിക്கிறாளோ തേ അവ அந்தம் தமஹ அந்தமாயிருக்கிற
குற்றாக்கூறு இருட்ட பிராபிக்கிறா, பிரவிசந்தி பிராபிக்கிறா. ஏ உ ஒரு சிலராகட்டும் வித்யாயா ദേവതാജ്ഞാനത്തില് രതാഹ താല്പര്യമായിട്ട് ഇരിക്കറാളെ തേ അവ തതഹ അതവിടെ ഭൂയഹ ഇവ തമഹ ജാസ്തിയായിരിக்கிற ഇരുട്ട പ്രവിശന്തി പ്രാപിக்கிற. കർമാനുഷ്ഠാനത്തെ ഉപായവും ഉപേയവുമായിട്ട് നനച്ച് കർമ്മത്തിലെ മട്ടും മുഴുകി വളരുക അധോഗതി പ്രാപിക്കിற. കർമ്മങ്ങളെയെല്ലാം ഉപേക്ഷിച്ച് ദേവതാ உபாசனையை மட்டும் ஆசிரியிச்சு வாழறவாளுக்கு அதை விட அதோகதியாக்கும் பலன் அப்படின்னு உபனிஷத்துல எடுத்து சொல்லப்படுறது. செய்யக்கூடாத விஷயங்களை செய்யாம இருக்கணும், செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறத இது எடுத்து சொல்லுறது. പ്രവൃത്തി മാർഗം നിവൃത്തി മാർഗം. ചെയ്യ വേണ്ടിയ விஷயங்களை ചെയ്യണം, செய்யக்கூடாம இருக்கிற விஷயங்களை செய்யவும் கூடாது. 403வது നാമം 16 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും. മഹാകാമേശ നയന കുമുദാഹ്ലാദ കൗമുദി. കുമുദം ചനന ആമ്പൽപ്പൂ. குமுத ஆஹ்லாதம், குமுதாஹ்லாதம் அப்படின்னாக்கா ஆம்பல் பூ கொடுக்கிற சந்தோஷம். கௌமுதி அப்படின்னா நிலா, சந்திரிகை. இந்த வாக்குகளையெல்லாம் கூட்டிச்சேர்த்தி உண்டாகிற அர்த்தம். பரமசிவனோடு கண்களையாக்கும் இங்க மகாகாமேஷ நயனம் அப்படின்னு சொன்னது. ஆம்பல் பூக்களை விடர்த்தர அந்த பரமசிவனோடு கண்களையாக்கும் இங்க ஆம்பல் பூக்களாயிட்டு சொல்லப்படுறது. பரமசிவனோடு கண்களாயிருக்கிற ஆம்பல் பூக்களை நன்னா விடர்த்தர கார்த்திகை மாசத்துல இருக்கிற நிலா மாதிரி. அந்த நிலா ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி ஒரு முக சௌந்தரியம் இருக்கிறவளாக்கும் தேவி. ஆம்பல் பூ விரியறது ராத்திரியிலேயாக்கும். சந்திரனோடு பிரகாசம் அப்படிங்கிறது ஆம்பல் பூவில் இருக்கிற அந்த மொட்டுகளுக்கு விரியறதுக்கான ஒரு டெண்டன்சியை கொடுக்கிறது. தேவியோட சாநித்தியத்தில் யோகேஸ்வரனான பரமேஸ்வரன் ரொம்ப குஷியாயிட்டு இருக்கார் அப்படிங்கிறதையாக்கும் இந்த நாமம் வழியா வாக்தேவிகள் சொல்றா. ஸ்ரீ பரமேஸ்வரனோடு தியான அவஸ்தையிலையும் அவரோடு இடது பக்கத்தில் இருக்கிற தொடையில மனைவி ஆன ஸ்ரீ பார்வதி தேவி உட்கார்ந்துட்டு இருக்கா.
தன்னோட கணவருக்கு எப்பவும் சக்தியை கொடுத்துண்டு பிரபஞ்சத்தை நன்னா கூர்ந்து பார்த்துண்டு தேவி அங்க இருக்கா. பரமசிவன் திடீர்னு கோபம் வரக்கூடியவராக்கும், திடீர்னு குஷி வரக்கூடியவராக்கும், ക്ഷിപ്ര പ്രസാദിയുമാക്കും ക്ഷിപ്രകോപിയുമാക്കും. ക്ഷിപ്രകോപിയായിരിக்கிற பரமசிவன் தேவியோட சாநித்தியத்துல ക്ഷിപ്ര பிரசாதி ஆயிட்டு தீர்றார். ஆனந்த அவஸ்தைய பரமசிவன் பிராபிக்கிறது தேவியோட சாநித்தியத்திலேயாக்கும். சக்தி இல்லைனா சிவனுக்கு சலனம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால எல்லாமே இங்க வாக்தேவிகள் தேவிய மகாகாமேஷ நயன குமுதாஹ்லாத கௌமுதி அப்படின்னு ஸ்துதிக்கிறா.